பின்னணி பாடகர் சத்யன், பின்னணி பாடகி பிரேமலதா, கோகுலன், எஸ்டி சாந்தனி இசைக்குழுவோடு சேர்ந்து நானும் அதில் பாடல் இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஃப்ரீ கிளிநொச்சியில் வந்துடுங்க. 21ஆம் தேதி 6ஆம் மாதம் 6:30க்கு அங்கே மத்திய கல்லூரி மைதானத்தில் நடக்குது. பெரிய ஒரு ஸ்பெஷல் ஷோ. கண்ணிலே தெரிந்த மின்னல் நான் உந்தன் கண்மணி, கண்ணென்ன கண்ணோ பெண்ணென்ன பெண்ணோ காதல் பைங்கிளி. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நான் வந்து ஏதோ மலையாளியோ இல்லை ஆக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து மலையாளியோ இல்லாட்டிக்கு இந்தியன் ஒன்று தான் நினைக்கிறது. நான் சுத்த ஏழு தமிழச்சி அதை சொல்லத்தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஸோ அது வந்து அந்த பாட்டு நாளைக்கு மடிப்போம். அந்த பாட்டு ஆத்தங்கர ஓரத்தில் பொண்ணை பார்த்த நேரத்தில். ஐபிசி தமிழ் உறவுகள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஒரு ஆளோட கதைக்கு போகிறோம். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இலங்கையில் இப்போ அது சொல்கிறதுக்கு முதல் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து பெண்கள் தான் சாதனையாளர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி கேட்க இலங்கையிலேயே முதலாவது பெண் இசையமைப்பாளர் என்ற பெருமையை கொண்ட பிரபாலினி பிரபாகரன் அவங்களோட தான் வந்து நாங்கள் இன்றைக்கி கதைக்க போகிறோம். அவங்கள்ட்ட கேட்டு நாங்கள் அவங்கள பற்றி ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அக்கா. வணக்கம் லக்ஷ்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஐம் குட், நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஓகே, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்னா, உங்களோட அப்பா ஒரு பெரிய இலங்கையிலேயே ஒரு பெரிய பிரபல்யமான ஒரு ஆள். ஸோ உங்களோட அப்பா பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள். ஓகே, முதல்ல ஐபிசி தமிழுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நான் பிரபாலினி. எனது அப்பா பற்றி சொல்லணுமா, ஈழத்து மெல்லிசை மன்னர் எம்பி பரமேஷ் இலங்கையில் 68ஆம் ஆண்டு முதல்ல தமிழிசை தட்டு தயாரித்தவர். அதில் வந்த உனக்கு தெரியுமான்ற பாடலை என்னுடைய அம்மாக்காக எழுதி இசையமைச்சு பாடி வெளியிட்டவங்க. ரொம்ப அந்த பாடல் வந்து உலக அளவில் வாழ்கிற தமிழ் மக்கள் மேலே இன்னும் பெரிய ஒரு பற்றான பாடலாக இருக்குது. ஸோ அவங்க மற்றது என்னுடைய அம்மா சிவமாலினி பரமேஷ், அவங்க வந்து சங்கீத பூஷணம். அவங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நாளையோட 25 வருஷம். ஸோ அவங்களோட நினைவு விழாவையும் இங்கே தான் இலங்கையில் தான் செய்ய போகிறேன் நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இவ்வளோ நாள் நான் இந்தியாவில் தான் செய்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆள் இறந்துட்டா அவங்கள நினச்சி நீங்கள் நல்லது பண்ணுவீங்கள்ல, ஸோ அதை நான் இந்தியாவில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் வந்து நான் அது இலங்கையில் என் மக்கள் முன்னாடி செய்கிறதுக்கு விரும்புகிறேன். தொடர்ந்து அதை இங்கே தான் செய்து கொண்டு வர விரும்புகிறேன். மற்றபடி அப்பா ஈழத்து மெல்லிசை மன்னர், இசையமைச்சு பாடக்கூடியவங்க, ஜெர்மனியில் வாழ்ந்துட்டுருக்காங்க, 78 வயசு. அவரை நான் இந்த முறை கூட்டிகிட்டு வரலை, பட் நெக்ஸ்ட் இயர் வருவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய அப்பா அம்மா பற்றிய சரித்திரம். குடும்பமே கலை குடும்பம் என்ன? நல்லா இருக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய படைப்பு முதல்ல இப்போ வெளியாகினது? நான் வந்து ஆக்சுவலி என்னுடைய அம்மா அப்பா வந்து என்ன 4 வயசுலேயே பாட மேடை ஏற்றிட்டாங்க. அவங்க வந்து இசைத்தன்றல் என்ற ஒரு நிகழ்ச்சி இங்கே இலங்கை பூரா நடத்திட்டு இருந்தாங்க. அந்த டைம்லேயே என்ன 4 வயசில் பாட அனுப்பிட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ பல வருடங்களாக மேடை அனுபவம் இருக்குது. சின்ன பொண்ணுலேருந்து பெரிய பொண்ணு வரைக்கும். இடையில கொஞ்ச நாள் வந்து நான் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். காரணம், எனக்கு திருமணமாகி குழந்தைங்கள் பிறந்தோடனே, நீங்கள் எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிறது தான், எல்லாரும் வீட்டில் இருப்போம், குழந்தைங்கள வளர்ப்போம், எனக்கு பொறுப்புன்னு இருந்துச்சு. ஸோ இப்போ என் குழந்தைங்களுக்கு 13, 18, 15 வயசும் ஆச்சு. ஸோ அவங்க கொஞ்சம் இண்டிபெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் என்னுடைய திருப்பி மேடை நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்காக வந்திருக்கேன். அதனால தான் இப்போது நாளைக்கு கிளிநொச்சியில் எங்கள் மக்களுக்காக இலவசமாக ஒரு மாபெரும் ஷோ. அதில் வந்து பின்னணி பாடகர் சத்யன், பின்னணி பாடகி பிரேமலதா, கோகுலன், எஸ்டி சாந்தனி இசைக்குழுவோடு சேர்ந்து நானும் அதில் பாடல் இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஃப்ரீ கிளிநொச்சியில் வந்துடுங்க. 21ஆம் தேதி 6ஆம் மாதம் 6:30க்கு அங்கே மத்திய கல்லூரி மைதானத்தில் நடக்குது. பெரிய ஒரு ஸ்பெஷல் ஷோ. அதாவது கிளிநொச்சி தான் எங்கள் நாட்டிலேயே போரில் பாதிக்கப்பட்ட இடம் இல்லையா? ஸோ அந்த மக்களுக்கு நான் அங்கேருந்து நான் ஆரம்பிக்கணுன்றதுக்காக வந்து செய்கிறேன் ஃப்ரீயாக. ப்ளீஸ் கம் அண்ட் என்ஜாய். ஓகே, அக்காவோட சொந்த இடம் எங்கே? நான் பிறந்தது வந்து திருக்கோணமலை, வளர்ந்தது வந்து
யாழ்ப்பாணம், வவுனியால கூட இருந்திருக்கேன், மட்டக்களப்பில் இருந்திருக்கேன். என் அம்மா அப்பாண்ட தொழில் அப்படி இசை. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க போய் ஒவ்வொரு வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ வேறு வேறு ஊரில் தங்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு அந்த காலத்தில். ஸோ அப்படி இருந்தாங்க. அதனால் நானும் வந்து கிட்டத்தட்ட இலங்கையில் பெரிய பிரதேசமான நாடுகளில் எல்லாத்துலேயும் வாழ்ந்திருக்கேன் நினைக்கிறேன். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, வவுனியா, திருகோணமலை, அப்படி நிறைய இடங்களில் வாழ்ந்திருக்கேன். என்னுடைய முதல் படைப்பு பற்றி கேட்டிங்க, நான் அந்த கனெக்ஷனில் விட்டுட்டேன். அது வந்து 4 வயசுலேயே மேடை ஏற்றி நிறைய பாடல்கள் இங்கேயே பாடிட்டு இருந்தேன். அப்புறமா ஜெர்மனுக்கு தஞ்சம் போனோம். தஞ்சம் போயிட்டு அங்கேயும் வந்து என்னுடைய அப்பாவுக்கு இசை தான் தெரியும். ஸோ அவரை ஆட்டோமேட்டிக்காக என்ன அதுக்குள்ளே கூப்பிட்டுருவாங்க. அப்போது அப்பா கீபோர்ட் வாசித்த பொழுது நானும் கீபோர்ட் வாசித்து பழகி, அப்பா எழுதுகிற பொழுது நானும் எழுதி பழகி, அப்பா வாசிக்கும் பொழுது நானும் வாசித்து பழகி தான் எனக்கு இது வந்தது. மற்றது அம்மாக்கிட்ட சங்கீதம் கற்றுக்கிட்டேன். சங்கீத பூஷணம் ஷீஸ். ஸோ அது என்னென்னு சொல்கிறது, ஒரு குடும்பத்தில் இப்போது அன்றாடம் நடக்கிறது தானே. ஒரு ஆள் பாடுறாங்க, ஒரு ஆள் எழுதுகிறாங்க என்ற அன்றாடம் நடக்கிற செயலை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அம்மா எனக்கு குருவாக இருக்கிறது நான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் எடுத்துப்பேன். யார் அம்மாவை சீரியஸாக எடுப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ தான் நான் வந்து அந்த பேசிக்ஸ்ன்னு சொல்லி தேவை. அது வந்து எங்களுக்கு அறியாட்டிக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய பாடகியாக இருந்தாலும் அது சில டெக்னிக்ஸ் தெரியாட்டி உங்களுக்கு அது கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இப்போவும் நான் கற்றுட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் எப்போ ஆரம்பம் வந்து 4 வயசில், பிறகு பாடல்கள் பாடி, பிறகு ஒரு 13 வயசில் நான் வந்து என்னுடைய முதலாவது பாடலை இயற்றி இசையமைச்சேன். கண்ணிலே தெரிந்த மின்னல் நான் உந்தன் கண்மணி, கண்ணென்ன கண்ணோ பெண்ணென்ன பெண்ணோ காதல் பைங்கிளி, இப்படி ஒரு பாடலை இயற்றி இசையமைச்சு நானே பாடிட்டேன். அப்போது சும்மா பாடிட்டு இருக்கும் பொழுது அப்பா கேட்டாங்க, என்னது யாருடைய பாட்டு இப்போ வந்துச்சான்னு. நான் இல்லைப்பா நானே எழுதினேன். அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே சொன்னாங்க, வா டேப்பில். அப்போது என்னென்னா அந்த சின்ன டேப் ரெக்கார்டர்ஸ் தான் இருக்கும், தெரியும். ஸோ அதுலேயே பாடி உடனே அங்கே ரெக்கார்ட் பண்ணோம். அது ஞாபகத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு பிறகு அப்பா அதுக்கு பின்னணி இசைக்கு எனக்கு உதவி செய்து ஆர்கெஸ்ட்ரா போட்டு எஸ்கே பஞ்ச் அவங்கள்ட்ட ஸ்டூடியோ, அவர் வந்து ஃப்ரான்ஸில் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட போய் எஸ்கே பஞ்சை பற்றி இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹீ இஸ் அ வெரி குட் மியூசிஷியன். அவர்கிட்ட ஸ்டூடியோவில் போய் அவர்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எல்லாம் வாசித்து, எங்களுக்கு அந்த டெக்னாலஜி இல்லை அப்போது வீட்டில். எல்லாத்த வீட்லேயும் இப்போ எல்லா வீட்லேயும் ஒரு மினி ஸ்டூடியோ இருக்கும். மோஸ்ட்லி எல்லா மியூசிஷியன்ஸ் இருந்தாலும் எங்ககிட்ட மினி ஸ்டூடியோ இருக்குன்னுவாங்க இப்போது. அப்போது அந்த வசதிகள் இல்லை. ஸோ அப்போ நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு தான் போய் அந்த பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சங்கீத சாம்ராஜ்யம்னு சொல்லி ஒரு சிடியை வெளியிட்டோம். அந்த சிடி வந்து 1993 எல்லாம் தயாரித்து 95 தான் வெளியிட்டோம். அப்போ தான் அந்த சிடி மூலமாக தான் எனக்கு இலங்கையின் முதல் தமிழ் பெண் இசையமைப்பாளர் என்ற பட்டம் கிடைச்சிது. அதுவும் ஜெர்மனிய தமிழ் சங்கம் கொடுத்தாங்க. அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. அது அர்த்தம் எனக்கு பல வருஷங்களாக எனக்கு புரியாது, பெருமதி. ஆனால் இப்போ நான் அதை வந்து ரொம்ப ஆசையாக ஏற்றுக்கிறேன். அது ஒரு பொறுப்புன்றது வந்து இப்போ தான் உணர்ந்திருக்கேன். என்ன மாதிரி பல பெண்கள் இசையில் தொடர்ந்து செய்யணும், முன்னுக்கு வரணும்ன்றது என்னுடைய ஆசை. நீங்கள் இந்த முதல் திறமை கொண்ட அந்த படைப்பை கொடுக்கல உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? அது எனக்கு படைப்பு கொடுக்குறேன்ற சிந்தனையே இல்லைங்க. அது ஏதோ தோணிச்சு. சரி அப்பா எழுதுறாரு தானே, அப்போ நானும் எழுதுறதுல ஓகே. அப்போ எழுதும் பொழுது என்னுடைய அப்பாண்ட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு பாட்டு எழுதும் போட்டே அதுக்கு மெட்டமைச்சிடுவாங்க, அதாவது இசையமைச்சிடுவாங்க. இதுக்கு வயலின் தேவை, இதுக்கு இதில் ஆர்கெஸ்ட்ரா என்னென்ன ஆர்கெஸ்ட்ரேஷன் தேவை, அந்த மெட்டமைப்பு எப்படின்றது அவருக்கு பாட்டு எழுதும் பொழுதே அவருக்கு அந்த சிந்தனை வந்து எழுதிடுவாங்க. ஸோ அதே தான் எனக்கு வந்தது. இப்போ அந்த பாட்டு எழுதும் பொழுது, கண்ணிலே தெரிந்த மின்னல் பாட்டு எழுதும் பொழுது, ஸோ இதில் வந்து எனக்கு ஃப்ளூட் வேணும், இதில் வயலின் வேணும்னு நானே எனக்குள்ளே ஏதோ எல்லாம் போட்டு எழுதி வச்சுட்டேன். அதைத்தான் நான் இருந்து பாடிட்டு இருக்கும் பொழுது அப்பா கண்டது. ஸோ எனக்குன்ற ஒரு ஸ்பெஷல் சிந்தனை இல்லை. நான் நிற்கிறேன், அது ரத்தத்திலே இப்போது நான் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்த விஷயங்கள் இல்லை. சில பேர் பிறப்பாலேயே வந்து இருக்கும். அதை நாங்கள் இன்னும் மேன்மைப்படுத்த வேண்டும் இல்லையா கல்வியால். நான்
மேன்மைப்படுத்தியது இப்போ இன்னும் பத்தாது, நிறைய கற்றுக்கணும். ஆனால் எனக்கு பிறப்பால் அது இருக்குன்றது எனக்கு அப்போ தான் கொஞ்சம் உணர்ந்தேன். அப்போ ஆச்சரியப்பட்டோன்னு தான் எனக்கு கொஞ்சம் உணர்ச்சி வந்துச்சு. நீங்க சொல்ற அந்த கதையெல்லாம் கேட்கவே நல்லா இருக்கு. தேங்க்யூ. எந்தெந்த மொழிகள்ல வந்து உங்களோட இந்த தயாரிப்புகள் வெளியாயினது? நான் வந்து குயின் கோப்ரான்ற ஒரு ஆல்பம் செய்தேன். அது வந்து என்னுடைய ஸ்டேஜ் பட்ட பேர் குயின் கோப்ரா. அங்கே அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போது அதே டைட்டிலில் வச்சு குயின் கோப்ராண்டு ஒரு பாடல் ஒன்று செய்தேன். அது 5 மொழியில் செய்தேன். தமிழ், ஹிந்தி, ஸ்பானிஷ், ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ் 5 மொழியிலே அந்த பாடல் தனித்தனி பாடல் இல்லை, அந்த ஒரு பாடல்லே 5 மொழியும் அடங்கி வரும். அது வந்து சூப்பர், நல்ல பெருமைக்குரிய ஒரு பாடலாக எனக்கு அமைச்சுது. அது வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஒரு 5 மில்லியன்ஸ் வியூஸ், இப்போ ஐ டோன்ட் நோ, அந்த காலத்துலேயே 5 மில்லியன்ஸ் வியூஸ் எல்லாம் வந்துச்சுது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, நான் என்னத்தை தான் செய்தாலும் எனக்கு இந்த ப்ரொமோஷன் சொல்லி நான் இலங்கைக்கோ இந்தியாவுக்கோ ப்ரொமோஷன் பண்ணுறதில்ல. என்ன இப்போ நாங்கள் எங்களையே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டா தான் எங்களை ஆட்கள் பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய கலைஞர்கள் வந்துட்டாங்க இந்த உலகத்தில். யாரைத்தான் மக்கள் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ எங்களோட நிகழ்ச்சிகள் வந்து நல்லா இருக்குன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும். அந்த டைமில் அந்த ப்ரொமோஷன்ன்றது வந்து இலங்கையில் எப்படி பண்ணுறதுன்றே எனக்கு இப்போ கூட எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஏன்னா இலங்கையில் ரொம்ப அது ஒரு தட்டுப்பாடாக இருக்குது. அந்த ஒரு பிஆர்ஓ வச்சு ப்ரொமோட் பண்ணுறதுன்றது இங்கே இல்லை. சிங்கள வேர்ல்டில் ஐ டோன்ட் நோ, தமிழ் வேர்ல்டில் அது இல்லை. அதுக்கு பக்காவாக ஒரு ஆள் வந்து அதை இணைச்சி பண்ணால் அது ரொம்ப நல்லா வருமென்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு கம்பெனி ஒன்று இங்கே திறந்துருக்கேன். ஸோ அது மூலமாக தான் எனக்கு இந்த என்ன மிஸ்ஸிங்கோ அதை தான் எனக்கு கொடுக்கணும் இல்லையா? ஸோ குயின் கோப்ரா என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லி நாங்கள் ஒரு கம்பெனி இப்போ இங்கே திறந்துருக்கேன். அதை வச்சு நான் ஒரு வருஷம் நிகழ்ச்சிகள் பண்ணணும். மற்றது இப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன மிஸ்ஸிங்கோ அதில் கொடுக்கணுமென்ற ஆர்வத்தில் தான் திறந்திருக்கேன். ஸோ அந்த காலத்தில் எனக்கு கிடைக்கல. ஸோ அதில் தான் நான் கிறிஷை வச்சு பாடினேன். என்ன செய்தேன் என்னை திரும்பி பார்த்தாய், என்ன செய்தேன் என்னை திருடி சேர்த்தாய், இப்படி ஒரு பாட்டு கிறிஷோட பாடினேன். அதுக்கு இசையமைச்சு இந்த ஆல்பம் முழு இசையமைச்சது நான் தான், எழுதினது நான் தான். ஸோ ஒர்கஸ்ட்ரேஷனை வந்து நான் பண்ணிவிட்டு லைஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு இந்தியாவுக்கு அனுப்பிடுவேன். அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணி அனுப்புவாங்க. மற்றது லேடி பில்லா கில்லர்ன்னு சொல்லி ஆண்டனி தாஸ் அவங்க பாடியிருக்காங்க. என்னுடைய தங்கச்சி அதில் பாடியிருக்கா. என்னுடைய அப்பா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. மிச்ச பாடல்கள் நான் பாட்டுக்கு அதில் 8 பாடோ என்னவோ வருது. ஸோ அது ரொம்ப ஹிட்டாச்சு அந்த பாட்டு. அதை வெளியிட்டது வந்து குயின் கோப்ரா ஆல்பம் அங்கே வந்து சென்னையில் தான், ஆர்கேவி ஸ்டூடியோஸ்ன்னு அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமிலியர். இப்போது 2015 செய்தது. அது ரொம்ப ஃபேமிலியர், நல்லா போச்சு. அதில் வீடியோஸும் கொஞ்சம் செய்தோம், அதுவும் ரொம்ப நல்லா போச்சு. ஆனால் தொடர்ந்து செய்கிறதுன்னா வேலைப்பாடுகள் இல்லையா? நான் வந்து நாங்கள் எல்லோரும் சோத்துக்கு ஏதாவது வேலை பண்ணணும் இல்லை. ஸோ அது இப்போ மியூசிக்கு மட்டும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன்டா அது எனக்கு தட்டுப்பாடு. ஏன்னா எனக்கு இன்கம் இல்லை இதால். நான் செய்கிற மியூசிக்கால் எனக்கு எந்த பணமும் வராது. ஸோ அதை நான் ப்ரொமோட் பண்ணி நான் அடுத்த லெவலுக்கு போக தான் இன்னுமே நான் அந்த இதால் உழைக்கிறது இல்லை. இது நான் என்னுடைய பேஷனுக்காக பண்ணிகிட்ருக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் உழைக்கிறது இல்லை மியூசிக்கால். எல்லாரும் பேஷனுக்கு தான், முக்கால்வாசி பேரும் பேஷனுக்கு பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தால் ஒரு பாடல் பாடினா அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் என்னுடைய சக கலைஞர்கள் வந்து எனக்கு ஒரு சின்ன வேலை செய்தாலும் நான் அவங்க டைமை வேல்யூ பண்ணி ஏதாவது பணம் கொடுத்துருவேன். ஏண்டா அவங்க நேரத்தை எங்களுக்கு எதுக்கு அவங்க செலவழிக்கணும் இல்லையா? அவங்களோட வாழ்க்கை நிலைமை. ஸோ இன்னும் நான் சம்பாதிக்கலை, ஆனால் நான் சம்பாதிப்பேன், என் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ டைம் எனக்கு இருக்குது, ஓரளவு டைம் இருக்குது. நான் அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் நான் அங்கே வந்து பிஸ்னஸ் செய்துட்ருக்கேன். ஸோ ஸ்கூல்ஸ் நடத்திட்டுருக்கேன். ஸோ அதில் வர்ற இன்கமில் ஒரு பகுதியத்தை நான் என்னுடைய மியூசிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ என் கணவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறார். மொரல் சப்போர்ட் எனக்கு இருக்குது. குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கன்னு அப்படியே கொஞ்சம் துணிஞ்சு போயிட்டுருக்கு. நீங்கள் வெட்டிங் பண்ணி பபாலாம் இருக்கேன்னா இது தெரியலை, பார்க்க சின்ன ஆக்கள் மாதிரி அப்படித்தான் நினைச்சேன். நீங்க சொல்லத்தான் வெட்டிங் பண்ணிட்டீங்களா அப்படின்னு உண்மையாவே சத்தியமா.
சரி, நீங்கள் ஆரோடலாம் சேர்ந்து பணியாற்றி இருக்கிறீங்க இந்த இசைத்துறையில்? எனக்கு என்னென்னு சொன்னால், நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்லணும். என்னுடைய அப்பா எம்பி பரமேஷ் நான் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் பெரிய அந்த முதிய கலைஞர்கள், இந்திய முதிய கலைஞர்களுக்கு அவரை தெரியும். நிறைய இசையமைப்பாளர்களுக்கு ஜேம்ஸ் வசந்தன் சார், தேவா சார், இந்த மூத்த கலைஞர்களுக்கு இளையராஜா சார், கங்கை அமரன் சார், அப்படி பெரியவங்களுக்கெல்லாம் அப்பாண்ட பேர், அவர் ஒரு கலைஞர்ன்றது தெரியும். ஸோ அவருடைய மகளா நீ என்று தான் என்னை வரவழைப்பாங்க. அப்போது எவ்வளோ நாள் நான் அவருடைய மகளாகவே இருக்கிறது, எனக்குன்னு ஒரு தனி முத்திரை பதிக்க வேண்டுமென்றது தான் நான் என்னுடைய எதிர்கால ஆசை. ஆனால் அந்த அப்பாண்ட அந்த பேரால் நான் வந்து நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கிரிஷோட எனக்கு ஸ்ரீனிவாஸ் சார், அவரை வச்சு நான் என்னென்னு சொன்னால், போய் வாரோம் தாயேன்னு எங்களோட நாட்டுப்பற்று பாடல் ஒன்று செய்தேன். போய் வாரோம் தாயே, போய் வாரோம் தாயே, உயிரோடிருந்தாள் எமை காணுவாயே. அது வந்து ஒரு இலங்கைக்காக எடுக்கப்பட்ட படம். ஒரு இலங்கை தமிழச்சி எடுத்தாங்க, ஜெர்மனிலேருந்து சிவகுமார்ன்னு. அவங்க எடுத்த அந்த படத்தில் இந்த பாட்டு இடம்பெறதுக்காக கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஓகே அந்த பாட்டு அந்த படத்தில் இடம்பெற்றது. ஆனால் அது நான் தனி ஆல்பமாகவும் செய்திருக்கேன். அதில் வந்து மாண்புமிகு எனக்கு மிகவும் பிடிச்ச சிங்கர் ஸ்ரீனிவாசர் தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. ஸோ எழுதினது வந்து அஸ்மின், எங்களுடைய கலைஞர் பொத்துவில் அஸ்மின் எழுதினாங்க. ஏன்டா நான் பொத்துவில் அஸ்மினை வச்சு எழுதினது, ஒரு ஈழத்து கலைஞன் அதை எழுதினா அந்த வார்த்தைகள் வந்து உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக வருமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா எல்லாராலையும் எழுத முடியும், ஆனால் அனுபவித்து நாங்கள் பட்ட பாடுகள் இல்லையா. ஸோ அது நல்லா எழுதியிருந்தாங்க. ஸ்ரீனிவாசரும் ரொம்ப உயிரை கொடுத்து அந்த பாட்டை எனக்கு பாடி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இப்படி ஒரு கலைஞனை வச்சு என்னுடைய இசையில் பாட வைக்கிறது எனக்கு பெரிய ஒரு வெற்றி மாதிரி எனக்கு தோண்டிச்சு. மற்றது கிரிஷ் பாடியிருக்காரு, ஆண்டனி தாஸ் பாடியிருக்காரு என்னுடைய இசையில். மற்றது நிறைய பேரோட ஸ்டேஜில் பாடியிருக்கேன். எனக்கு லக்ஷ்மண் ஸ்ருதி அண்ணா அவங்க அந்த மியூசிக் குரூப்ஸ் அவங்களோட எல்லாம் பாடி. ஸோ மோஸ்ட்லி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்தியன்ஸ் தான். ஏன்னா எனக்கு அந்த கேப், அந்த இலங்கையில் வந்து இந்த போர் நடந்து கொண்டிருக்கும்போது நாங்கள் இலங்கையை விட்டு போகும்பொழுது எங்களுக்கு தொடர்பு இங்கே கிடைக்கல. ஸோ ஆனால் நான் வெளிநாட்டிலேருந்து அந்த சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே நான் வந்து அந்த மியூசிக்கை தொடர்ந்து செய்துட்டு இருந்தபடியாக எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சது வந்து இந்தியன் கான்டாக்ட்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி ஒரு 90% வந்து எனக்கு இந்தியன் கான்டாக்ட்ஸோடு தான் கிடைக்கும். இப்போ தான் நான் வந்து எனக்கு கோகுலனை ரொம்ப நாளாக தெரியும். இப்படி இங்கே இசை கச்சேரிகள் நடத்துகிற அத்தனை பேரையும் எனக்கு தெரியும். ஆனால் அவங்கக்கிட்ட போய் ஷோ கேட்குறதோ அவங்கள கூப்பிட்ற அந்த டைம்கள் இருக்காது. இப்போ தான் அதை உருவாக்கிட்டு வந்திருக்கேன். நேரம் தான் எனக்கு எதிரி, நேரம் இல்லை. ஸோ நவ் வி ஆர் டூயிங் இட். யா. ஓகே, அக்காக்கான ரசிகர்களை பற்றி சொல்லுங்கள். நிறைய ரசிகர்கள் இருப்பார்கள் தானே, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க உங்களை கண்டா, அதை பற்றி சொல்லுங்கள். நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து ரசிகர்கள் எனக்கு கிடைக்கிற அளவுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை இது வரைக்கும். ஆனால் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் எனக்கு அக்கா உங்களை பற்றி அப்படி நிற்கிறோம் இப்படி நிற்கிறோம், எனக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது வந்து இன்னும் செய்யணும்ன்ற ஒரு ஊக்குவிப்பையும் தரும். அவங்க இல்லாட்டிக்கு நான் சொல்கிறேன், நான் நினைக்கிறேன் முதல் குழந்தை பெற்றோன்னே நான் பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாம். ஏன்டா அப்போ கூட நான் அந்த குழந்தை பெறுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு 2-3 இயர்ஸ் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அப்போ கூட நான் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தது காரணம், ஒரு 10 ரசிகர்களாவது எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க. இல்லாட்டிக்கு எனக்கு அந்த காலத்தில் ஃபேஸ்புக்கை விட இமெயில்ஸ் வரும், வந்துகிட்டே இருக்கும் எனக்கு. அது வந்து இலங்கையிலேருந்து மட்டும் இல்லை, ஜெர்மனிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, மலேசியாவிலேருந்து எல்லாம். ஸோ அதில் ஒரு 3-4 பேர் என்றாலும் ஒவ்வொரு நாட்டுக்கு. அப்போ யோசிப்பேன், என்னென்று இவ்வளோ பேர் எதுக்காக என்ன இப்படி இதுன்றாங்கன்னு. ஆனால் அதுதான் எனக்கு உற்சாகம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறது, இன்னும் கொடுத்துட்ருக்கிறது. நான் வந்து இது என்னுடைய ஆத்ம திருப்திக்கு செய்கிறேன், மற்றவங்களுக்காக இல்லை. ஆனால் அந்த மற்றவங்க இல்லாட்டிக்கு எனக்கு இது இல்லை, இந்த வாழ்க்கை இல்லைன்றது தான் உண்மை.
இப்போ இசைத்துறையை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது துறையில் நாட்டம் இருக்கிறது? ஆமாங்க, நான் வந்து இசை வந்து எனக்கு அதோடயே வாழ்ந்துட்டுருக்குற ஒரு விஷயம். ஆனால் எனக்கு வந்து இந்த கலைத்துறைண்டா சினிமா, அதாவது படம் எடுக்கிறது, அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது, கதை எழுதுறது, டைரக்ஷன் அளவுக்கு நான் இன்னும் போகலை. டைரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் அந்த அசிஸ்ட் பண்ண விருப்பம். ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட அசிஸ்ட் பண்ணணும், இல்லை அதை கற்றுக்கணுமன்ற ஆர்வம் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ், இப்போ நான் வந்து புஷ்பாஞ்சலின்னு ஒரு குறும்படம் தயாரிச்சிருக்கேன். அது வந்து வைஷாலி சுப்ரமணியம் ஒரு டிஓபி, அவங்க தான் அதை டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவார்ட்ஸ் கிடைச்சிது. அது வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்துச்சு அதுக்கு. அது வந்து டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு நான் நினைக்கிறேன் 27 28 அவார்ட்ஸ் எங்களுக்கு அது கிடைச்சிது. அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து உடல் தானத்தை பற்றிய ஒரு சின்ன 9 நிமிஷ படம் தான். ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க தமிழ்நாட்டில், ஸ்டாலின் சார். அதாவது உடல் தானம், மரணத்துக்கு பிறகு உடல் தானம் கொடுப்பவர்களுக்கு ராஜ மரியாதையுடன், அதாவது அரசாங்கத்தின் மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்படும்ன்றது. அதையும் எடுத்து நாங்கள் என்னெல்லாம் அதுக்குள்ளே போடலுமோ அதெல்லாம் போட்டு ஒரு தராதரமான ஒரு படம் தான் கொடுத்துருந்தோம். ஆனால் அது வந்து அவார்ட்ஸ் அளவுக்கு, வெளிநாடு அவார்ட்ஸ் தான் முழுக்க எங்களுக்கு. 27 இப்போ 30க்கு போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட. இது ரெண்டு செலக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு திருப்பி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இவ்வளோ காலத்தில் எனக்கும் சேர்த்தா? அது எனக்கு தெரியல. அது சின்ன வயசில் இருந்தபடியே நிறைய வந்திருக்கு. ஆனால் நான் வந்து இந்த குறும்படத்துக்கு நான் ஒரு 30 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். மற்றது எனக்கு இப்போ தனிப்பட்ட முறையில் நோவே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து என்னுடைய ஆத்தங்கரை ஓரத்தில் அதுக்காக பெஸ்ட் அவார்ட் கிடைச்சிது. பெஸ்ட் வீடியோ ஃபில்ம் அவார்ட் கிடைச்சிது. மற்றது மேகா டிவி, இந்தியாவில் இருக்க மேகா டிவி, அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் சிறந்த பெண்களுக்கான அவார்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து இந்த முறை எனக்கு கிடைச்சிது அந்த அவார்ட். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அதில் வந்து வடிவுக்கரசி அம்மா, விஜயகாந்த் அவங்களோட வைஃப், நிறைய பேருக்கு அதில் கொடுத்தாங்க. அதில் என்னையும் கொண்டு அதில் இணைச்சதுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்றே எனக்கு தெரியல. அது வந்து மேகா அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவார்ட்ஸ் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதை பற்றி March 10th அதானே வேர்ல்டு உமன் டே இல்லையா, அண்டு தான் அந்த 8th அந்த இது கிடைச்சிது, March 8th. ஸோ இப்படி அவார்ட்ஸ் வர்றது நல்லது தான், ஆனால் அவார்ட்ஸுக்காகவே இருக்கிறது இல்லை. பட் அது கொஞ்சம் உற்சாகப்படுத்தும், அவ்வளோதான் இல்லைங்களா. நாங்கள் எங்கள் கடமையை செய்துட்டு போகணும்யா. ஓகே, உங்களோட படைப்புகள்லேயே உங்களுக்கு பிடிச்ச பாட்டோட எங்களுக்கு பாடிக்காட்டுங்க. பிடிச்ச பாட்டு வந்து நிறைய பாட்டு இருக்குது. அதில் கிறிஷோட பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவ்வளோ மெலோடியஸாக சூப்பராக போகும். ஆனால் ஹிட்டான பாட்டு ஆத்தங்கரை ஓரத்தில் தான். அது வந்து இப்போது 2 வருஷத்துக்கு முதல்ல நாங்கள் லவர்ஸ் டேக்கு வீடியோ பண்ணி விட்டோம். அது நான் இன்னொரு ஹீரோயினை போட்டு தான் எல்லாம் நடிக்கிறேன்லாம் பிளான் பண்ணி, அந்த ஹீரோயினுக்கு லாஸ்ட் மினிட்ல முடியல. அப்போ என்னுடைய டீம் சொன்னாங்க, இல்லை மேம் நீங்களே பண்ணிடுங்க, அதானே இப்போ மாடர்ன், ஒரு ஆள் பாட்டு பாடினா அவங்க தான் பண்ணுறாங்க ஆல்பம், நீங்களே பண்ணிடுங்கன்னு. ஸோ நான் இங்கே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சுஜனிதன் தான் ஹீரோவாக நடித்தாங்க. யாழ்ப்பாணத்தில் முழுக்க ஷூட் ஆச்சு. அது வந்து 10 லட்சம் வியூஸ் அடிச்சுது யூடியூப்பில். ஒரு இலங்கை ஆக்கண்ட பாட்டு இவ்வளோ தூரம் ஹிட் அடிக்கிறதுன்றது அது ரொம்ப ரேர். ஆனால் அதை நான் தான் எழுதினேன், இசையமைச்சேன், பாடினேன், நடித்தேன்றது வந்து பல பேருக்கு இன்னும் தெரியாது. இலங்கையில் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க நான் வந்து ஏதோ மலையாளியோ இல்லை ஆக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து மலையாளியோ இல்லாட்டிக்கு இந்தியன் ஒன்று தான் நிற்கிறது. நான் சுத்த ஏழு தமிழச்சி, அதை சொல்லத்தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஸோ அது வந்து அந்த பாட்டு நாளைக்கு மடிப்போம். அந்த பாட்டு ஆத்தங்கர ஓரத்தில் ஒன்றை பார்த்த நேரத்தில் சிந்தனைய தொலைச்சேன், ஏன் சொந்தம் எல்லாம் மறந்து நான் பொத்தி பொத்தி வச்ச எந்த இதயத்தை காணோம், கத்தி கத்தி சொல்ல போகிறேன் மாமா நீ வேணும். அப்படி கொஞ்சம் நாட்டுப்புற பாட்டு மாதிரி
ஸோ அது அது ரொம்ப ஆட்கள் ரசித்து கேட்டாங்க. எனக்கு ஏன்னு தெரியல. 10 லட்சம் வியூஸ்னா ஐ வாஸ் லைக் ஓ, நான் ஒரு 10,000 பேர் பார்த்தாலே போதும்னு தான் அதை பண்ணது. ஆனால் ஐ வாஸ் ரியலி அமேஸ்ட். உண்மையிலே அந்த பாட்டை ஒரு பாட்டு நீங்கள் பார்த்துருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், தேங்க்யூ. இப்படி இருக்கீங்கள நீங்கள் யாருக்காவது இந்த இடத்துல நன்றி சொல்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா? நன்றி சொல்லணுன்னா என்னுடைய அம்மா. அவங்க இப்போ இங்கே இல்லை. அவங்க 2000 ஆண்டு 49 வயசில் இறந்துட்டாங்க. சங்கீத பூஷணம் திருமதி மாலினி பரமேஷ் அவர்கள். நாளைக்கு அவங்களுக்கு 25வது நினைவு நாள். நான் வந்து அவங்க கொடுத்த அந்த சங்கீதம் சொல்லி கொடுத்த அறிவு, அப்பா எனக்கு கொடுத்த ஊக்குவிப்பு, இந்த ரெண்டும் தான் என்னை வந்து ஒரு தைரியமான பொண்ணாக வளர்த்து விட்டுருக்கு. நான் வந்து என்னுடைய கடமைகளை செய்யவும் எனக்கு முக்கியத்துவம் சொல்லி கொடுத்தாங்க. உன்னுடைய கடமைகள் இதான்றது அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சின்ன வயசுலேயே நான் கல்யாணம் அப்போல்லாம் கட்டலை. அப்போவே எனக்கு சொல்லுவாங்க, கல்யாணம் வந்துட்டு பிள்ளைகள் 2 வந்தால் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து ஒரு வயசுக்கு வந்தால் பிறகுதானம்மா நீ உன்னுடைய வேலைகள்லாம் பார்க்கணும். அப்போ நான் கேட்பேன், ஏம்மா நீங்கள் பாடுறதில்ல, நீங்கள் சங்கீத பூஷணமா? இல்லை, எனக்கு 6 குழந்தைங்க இருக்குது, நான் எப்படி போய் பாடுறதுன்னு என் அம்மா சொல்லுவாள். ஸோ அது உண்மை. ஒரு பொண்ணாக பிறந்தவளுக்கு முதல் வேலை தாய்மை அடைஞ்சிட்டான்னா அந்த குழந்தைங்கள ஒரு அளவு வளர்த்து அவங்க சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு வயசுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களை மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்கள் பேக் டு யுவர் செல்ஃப், நீங்கள் உங்கள் வேலையும் பார்க்கணும். இல்லைன்னா உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை தானே. ஒரு 60 வயசுலேயே இப்போ எல்லாரும் போயிடுறாங்க. ஸோ 45-35 வயசில் உங்களுக்கு குழந்தைங்கள ஒரு அளவு கொண்டுட்டிங்கன்னா யூ ஹாவ் டு கெட் பேக் டு யுவர் செல்ஃப். ஸோ இதெல்லாம் எனக்கு அம்மா சொல்லி சொல்லி வளர்த்ததுகள். நான் என்னுடைய அம்மாவுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய அப்பாவுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மற்றது ஒன்றுமே செய்யாதேன்னு உங்கள் மனசில் வச்சு என்னை இவ்வளோ தூரம் முன்னுக்கு கொண்டு என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய தோழர்கள், நண்பர்கள், குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெஷலாக விமன், ஒரு 25 வயசு பொண்ணுங்கள்லாம் எனக்கு கடிதம் எழுதும் பொழுதுமா, நானும் சங்கீதம் படித்தேம்மா, பாட்டு படித்தேம்மா, ஆனால் இப்போ எல்லாம் கல்யாணம் கட்டினது என்ன புருஷன் விடுறாரு இல்லைம்மான்ற எனக்கு அது ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கும். அப்போது நான் அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி தான் எழுதுவேன். அவங்கெல்லாம் நல்லா வரணுமென்று வேண்டிட்டு அவங்களுக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு பெண்ணா, இறுதியாக ஒரு கேள்வி, ஒரு பெண்ணா வந்து இப்படி சாதிக்கிறதுன்றது வந்து கஷ்டமான விஷயம் இல்லையா? அப்படி இருக்கேக்க நீங்கள் வந்து எவ்வளோ தடை எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய தடவை நான் வந்து ஓப்பனாகவே சொல்ல விரும்புகிறேன் இந்த தடவை. ஏண்டா நான் வந்து மற்றவங்க மனசு புண்படக்கூடாதுன்ற எல்லாம் அடக்கி அடக்கி வச்சு 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 அதெல்லாம் இப்போ தாண்டிட்டேன். முதல்ல என் புருஷன் ஒத்துக்கிட்டாலும் அவங்க குடும்பம் ஒத்துக்கணும். குடும்பம் பண்ண நான் எல்லாரையும் சொல்லலை, சிலர் அவங்க அதை ஏற்றுக்கணும். அவங்க வளர்ந்த விதம் வேறு, நாங்கள் வளர்கிற ஜெனரேஷன் வேறு, அதெல்லாம் ஒத்து போகாது. இதை ஒரு தடை எனக்கு. இப்போ எல்லாரும் இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்தியன் தொலைக்காட்சிகள் வந்து எங்களோட பாடகிகளை எல்லாம் கொண்டு போய் அங்கே பாடம் வைக்கும் பொழுது எல்லாரும் பாராட்டுறாங்க. போயிடுச்சு. இதை நீங்கள் முதல்லே செய்திருந்தா ஒரு 10 வருஷம் நான் பாடும் பொழுதே இதை அவங்க செய்யலை. அதாவது 15-20 வருஷத்துக்கு முதல்லே அவங்க இதெல்லாம் செய்யலை. அப்போவே செய்திருந்தா, இல்லாட்டி என்னுடைய அம்மா பாடகியாக இருக்கும் பொழுது அவள் ஒரு சங்கீத பூஷணம், நீ சினிமா பாட்டு மேடையில் பாடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தடை சொன்னாங்க. அது அந்த காலத்தில் நார்மல். அந்த காலத்தில் ஒரு சாதாரண பெண் வந்து மேடையில் பாடக்கூடாது, அதெல்லாம் தடை. சரி, இதெல்லாம் நீங்கள் இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ இதெல்லாம் ஒரு தாண்டுது. நான் தாண்டி தான் வந்திருக்கேன். டான்ஸ் ஆடக்கூடாது, ஒரு எங்களுக்கு பிடிச்ச உடையே போடக்கூடாது. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, நான் எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்கிற விஷயம். எங்களோட கலாச்சாரத்தில் ஒரு குட்டைப்பாவாடை போட்டால் அது வந்து ஆண்களை வந்து கவர்ந்து விடும்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்சதை நீ குட்டைப்பாவாடை போட்டால் தான் அழகாக இருக்கணும் இல்லை. ஆனால் ஒரு பொண்ணு ஒரு சின்ன குட்டைப்பாவாடை ஒருக்கா போட்டால் அது வந்து ஆண்களை கவருமெண்டா, அது இந்த சமுதாயத்தின் பிள்ளையா இல்லாட்டிக்கு எந்த பிள்ளையா, அந்த பொண்ணுன்ற பிள்ளையா, எனக்கு புரியல. ஸோ இப்படி நிறைய தடைகள் இருக்குது எங்களுக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு பொண்ணு பாட தெரிஞ்சவ
கல்யாணத்துக்கு அப்புறமா பாடக்கூடாது, டான்ஸ் ஆட தெரிஞ்சவ கல்யாணத்துக்கு அப்புறமா நடனம் ஆடக்கூடாது, ஒரு ஆசிரியையாக இருக்கிறவ கூட கல்யாணத்துக்கு அப்புறமா புருஷன்கிட்ட பெருமதி வாங்கித்தான் அனுமதி வாங்கித்தான் வந்து ஆசிரியா தொடர்ந்து ஸோ இதெல்லாம் தடை தானே எங்களுக்கு, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இல்லையா? இதெல்லாம் உடைக்கணும். சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் இருந்தால் நாங்கள் அடுத்த ஜெனரேஷன் எப்படி வாழுமெண்டே எனக்கு தெரியாது. அமெரிக்கா, லண்டன் அவங்கெல்லாம் எங்கேயோ நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த நாங்கள் தான் இன்னும் நாங்கள் பக்குவமாக இருக்கிறது வேறு விஷயம். ஆனால் அடிமையாக இருக்கிறதுன்றது ஒன்று இருக்குது இல்லையா? அது வந்து வேறு விஷயம். ஸோ அடிமையாக இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட. நீங்கள் வந்து அழகாக நடக்கணும், பெண்ணாக இருக்கணும், அடக்கொடுக்கமாக இருக்கிறவெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அப்படித்தான் நானும் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துறதுக்கு எவருக்குமே உரிமை இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். 7 ஜென்மம் 8 ஜென்மம் எல்லாம் அது வரும்பொழுது பார்க்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஜென்மம் தான் எனக்கு இருக்குது. நான் இந்த ஜென்மத்தில் முடிஞ்சதை செய்துட்டு போகிறேன். பிடிச்ச மாதிரி மனசுக்கு ஏற்ற மாதிரி வாழணும், அவ்வளவுதான். நிறைய தடைகள் இருந்ததுமா, ஆனால் என் கணவரோட உதவி இருக்குது, என் குடும்பத்தின் உதவி கொஞ்சம் கொஞ்சம், என் குழந்தைங்க என்னை அக்செப்ட் பண்ணுறாங்க ஆஸ் அ மாம். எனக்கு அதுதான் முக்கியம், வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. என்னுடைய ரசிகர்கள் இருக்காங்க, அவ்வளோ எனக்கு போதும். மற்றது நான் வந்து இனி சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படி இப்படிக்கெல்லாம் நான் பண்ணலை. இது என்னுடைய மன திருப்திக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்வளோ தூரம் போதோ பார்க்கலாம். நிச்சயமா இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு பெண்ணாக இருந்து அக்கா நிறைய சாதனை படைச்சிருக்கிறா. இப்போ இந்த சமுதாயத்தில் வந்து இப்படி ஒரு பெண்ணாக இருந்து சாதனை படைக்கிறது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு பெரிய விஷயம். அப்படி கேட்க அக்கா உங்களோட சாதனைகள் இன்னும் மென்மேலும் வளர எங்களோட ஐபிசி குடும்பம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். இப்படி கேட்க உங்களோட நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்து இங்கே எங்களோட கதைச்சதுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். நன்றி. எல்லாருக்கும் நன்றி, ஐபிசி தமிழுக்கு நன்றி. ஸோ மறக்காமல் எல்லாரும் வந்துடுங்க. 21ஆம் தேதி 6ஆம் மாதம் 6:30க்கு மத்திய கல்லூரி மைதானத்தில் நடக்கிற ஃப்ரீயான இசைத்தன்றல் நிகழ்ச்சிக்கு சத்யன் மற்றும் பத்மலதா, கோகுலன், எஸ்டி சாந்தனிசையுடன் நானும் அங்கே இருப்பேன். உங்களுக்கெல்லாம் காத்துட்டு. வணக்கம் ஐபிசி தமிழ். தேங்க்யூ. நன்றி.